வணக்கம். இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு வந்து எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா விஜய் நம்பி போனாங்க. விஜய் வந்து ஆதரிச்சாங்க. விஜய் பெருசாக வந்து ஒன்றுமே செய்யலை. 7-8 அமைச்சர் பதவி தருவாங்க, வாரிய தலைவர் பதவி தருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தாரு. இவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து நமக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம ஆட்சிக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை இருந்தது. அதனால தான் வந்து அதிமுக கட்சியில் ஒரு 2 பிளவு உருவாச்சு. அந்த பிளவில் வந்து இவர் வந்து சரி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்குற அமைச்சர் பதவிகள்லாம் சில பதவிகளை அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாங்க. விஷ்ணு ரெட்டி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. லீமா ரோஸ் மூலமாக, ஆதவ அர்ஜுனா மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. விஜய் நேரடியாக சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜய் பாஸ்கர் இவங்கள்ட்ட எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்படி தொடர்ந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. அமைச்சரவையில் இவங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. பிசியா வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் அதிமுகவை பிரிஞ்ச அணியினை வந்து கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்னு சொன்னாங்க. 2 எம்எல்ஏ தான். அதே போல் வந்து ஐயுஎம்எல்லாம் அதே தான் சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அதே தான் சொன்னாங்க. இப்படி எல்லாத்தையும் கூட்டினோம்னா 8 தான் வரும். 8 எம்எல்ஏக்கள் வச்சுருக்க இவங்க 25 எம்எல்ஏக்கள் வச்சுருக்க அவங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி கூட்டணி வச்சோம்னா அது பின்னாடி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுலையுமே விஜய் வந்து யோசித்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இவங்க கொறடா பேச்சை மீறி செயல்படுறாங்க, அதனால் இவங்களுடைய எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஆளுநர்கிட்டையும் கொடுத்துருந்தார். ஆளுநரும் வந்து விஜய்க்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார். நீங்கள் வந்து தேவையில்லாமல் அதிமுகவிலேருந்து பிளவுபட்டிருக்கிற அந்த எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. எதுக்கு இது தேவையில்லாத குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, விஜய்க்கு ஒரு எண்ணம் இருந்தது. அமைச்சரவையில் கொடுக்கலாம், ஒரு 7 அமைச்சர் பதவி கொடுக்கலாம், அப்புறமா வாரிய தலைவர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்தாலும் கடைசியாக வந்து அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, இவங்களோட இது இருக்கிறதோட தீய சக்தியிலேருந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்கள்ல, விசியா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் இவங்களோட நம்ம கூட்டணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. வந்தனால தான் அவர் வந்து வேலுமணி தரப்பை வந்து கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு விட்டுட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து வேலுமணி தரப்பு வந்து விஜய் ஆதரிச்சாங்க. இதனால் முட்டல் மோதல் பயங்கரமாக இருந்தது. பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு சொல்லி இங்கிட்டு சிவி சண்முகம் தரப்பு வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தோல்வி குறித்து நாங்கள் ஆலோசனை பண்ணணும், பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்லி பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்டெல்லாம் போய் கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கினோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பொதுக்குழுவை கூட்டினாங்கன்னா நம்ம எப்படி ஓபிஎஸை துரத்தினோமோ அதே போல் நம்மளை துரத்தி விட்டுருவானுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழு 5ல் 1 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கூப்பிட்டா கூட நம்ம சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி தான் ஆகணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், இவங்களுக்கு ஒரு செக்கை வச்சார். நீங்கள் எம்எல்ஏ பதவியை காப்பந்து பண்ணுங்கப்பா, எம்எல்ஏ பதவியை நான் காலி பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் தான் பொதுச் செயலாளர், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், சபாநாயகரும் அதை தான் கேட்கணும், ஆளுநரும் அதான் கேட்கணும். இவங்க 2 பேரும் நடவடிக்கை எடுக்கல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மிரட்ட ஆரம்பித்தார். இது என்னடா அக்கப்போரு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல பொதுக்குழுவை கூட்டுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி இருந்தால் தானே இந்த மாதிரி செயல்படுவார், அவருக்கு நம்ம சரியான ஆப்படிச்சு விட்ருவோங்கிற எண்ணத்தில் இவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு எம்எல்ஏ பதவிக்கே ஆப்படிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. இதில் விஜய் வேறு நம்மளை ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற கோபம் வேறு வந்துச்சு இவங்களுக்கு. விஜய் என்ன சொல்கிறாரு, வேலுமணி தரப்ப நீங்கள் 25 எம்எல்ஏக்களும் வந்து அப்படியே காலி பண்ணிட்டு நீங்கள் வந்து தாவேகா விசில் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருங்க, ஜெயிச்சுட்டு நீங்கள் வாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேங்கிறாரு. கடைசியாக அது இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா, இப்போதைக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. சரி, நம்ம வந்து விஜய் நம்மளை ஏமாற்றிட்டாரு, இனிமேல் விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல் தூக்கிடுவோம், தட்டி தூக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமியோட சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ அவங்க விஜய் வந்து அப்போதைக்கு அவருக்கு தேவைப்பட்டது ஆதரவு, எம்எல்ஏக்களோட ஆதரவு அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் விஜய் பேசினார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அடிக்கடி பேசிகிட்டு இருந்தார். விஷ்ணு ரெட்டி விஜயோட நண்பர், அவரும் பேசினார். இப்படி நிறைய பேர் மணிக்கணக்காக வந்து பேசினாங்க. 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. சரி, 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடைசியாக இருக்குது, அதே போல் வந்து 12 அமைச்சர் பதவி தரலாம், வாரிய தலைவர் பதவி தரலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தும்போது 7 அமைச்சருக்கு விஜய் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் வேலுமணி தரப்பை ஆதரிக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு ஒரு 15C வரைக்குமே அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் ஓகே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு தெரியுங்க, ஏன்னா நீங்கள் தேர்தல் செலவு நிறையா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் இருந்தாங்க 15C அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சரி, நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து தாவேகாவை ஆதரித்து இவங்க கொடுத்துட்டாங்க. 15C வாங்கிட்டு சும்மா வந்து நம்ம இருக்க முடியுமா, கொடுத்தாச்சு, இது பண்ணியாச்சு. சரி,
இப்போ தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு இவர் சொல்கிறாரு. அவங்களும் சபாநாயகர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரவு எம்எல்ஏக்களை இது பண்ணுங்கன்னு அவங்க ஒரு தரப்பு இது பண்ணாங்க. ஜேடிஜே பிரபாகர் சபாநாயகர் வந்து அதை பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கிறார். சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேருக்குள்ளே மாறி மாறி சண்டை. அதிமுக கட்சியை உடச்சாச்சு அப்படின்னு விஜய் தரப்பு வந்து ரொம்ப சந்தோஷம். அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லை. இதுதான் பாஜகவை எதிர்பார்த்தது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பாஜகவோட செல்லப்பிள்ளை குழந்தை, ஆர்எஸ்எஸோட குழந்தை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ண விசிகா இன்னைக்கு அதே கட்சியில் அமைச்சரவையில் போய் இடம் பெறுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கேவலம்னு சொல்லிட்டு இப்போ முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அப்படிங்கிறவர் விசிகா கட்சியிலேருந்து வெளியேறிட்டார். அவர் எங்களுக்கு வந்து ஒரே நிலைப்பாடு இருக்கணும். தகுதி இல்லாத ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இப்போ இருக்கிற தலைவர் திரும்ப இருக்கிறாரு. அது எனக்கு ஒத்து வராது, செட் ஆகாது, நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விளையிட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு அதிமுக தரப்பில் பிரிஞ்சு போனவங்க விஜய் ஏமாற்றிட்டாரு, இனிமேல் விஜய் கூட இது பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அமைச்சரவைக்கு முன்னாடி விஜய் தரப்புலேருந்து அடிக்கடி ஃபோன் போட்டாங்க, நேராக வந்தாங்க, பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ ஃபோன் போட்டால் கூட எடுக்கிறதே இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எதுக்காக நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி எழுத்துக்கிட்டு பொதுக்குழு கூட்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு நம்ம இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு எஸ்பி வேலுமணி வந்துட்டார். சிவி சண்முகம் ஏற்கனவே கடைசி வரைக்கும் பேட்டி தரலை. இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. நாங்கள் வந்து கட்சி தோல்விக்கு தான் நாங்கள் என்ன காரணம் அப்படிங்கிறத தான் ஆராயறதுக்கு தான் பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்லியிருக்கோம். மற்றபடி உங்களை எதிர்த்தோ உங்களை பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்கியோ நாங்கள் வேறு பொதுச்செயலாளர் நியமனம் பண்ணுறதுக்கோ நாங்கள் எந்த முடிவும் இல்லை. பிரிஞ்சு போனவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படலை. தாவேக்காவை வந்து மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதனால் மக்களோட ஆதரவை நாங்கள் ஏற்றுக்கணும், தலைவணங்கி ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். அவங்க ஆட்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வேலுமணி தரப்பு சொன்ன அந்த டீல் பிடிச்சிருந்தது. சரி ஓகே நம்மளும் அனுசரித்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்தார். வேலுமணி தரப்புல எல்லாத்துலேயும் மாவட்ட செயலர் கொடுக்குனார்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தரேன்ட்டார். ஆனால் சிலருக்கு மட்டும் நான் மாவட்ட செயலர் கொடுக்க மாட்டேன்னாரு. ஆனால் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி எழுத்தது சிவி சண்முகம் எல்லாம் தான். அவங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலர் பதவி இவர் கொடுக்க மாட்டாராம். இவர் கொடுக்கலன்னா அவங்க விட்டுருவாங்களாம்மா எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் தரப்புலாம் பேசுகிறாங்க. ஆனால் என்றைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான இந்த கோஷம் பொதுக்குழு எப்போ கூட்டினாலும் அது உள்ளே புகஞ்சிக்கிட்டே இருந்து செயல்படும். ஆனால் அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் டம்மியாக்குறதுக்கான முயற்சி எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கிட்டாங்க. அது இல்லாமல் பிரிந்து போனவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேருங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படிங்கிற டிமாண்டு வைக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தரப்புக்கு இப்போ ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, எதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எஸ்பி வேலுமணி இந்த இதை ஒத்துக்கிட்டனால எடப்பாடி பழனிசாமியும் சமாதான பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடக்கும். எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தரப்போட சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும். நம்ம வந்து தோல்விக்கான காரணத்தை ஆராயறதுக்கு ஒரு குழு போடுவோம். அந்த குழு வந்து விசாரித்து நம்மள்கிட்ட சொல்லிட்டோம், நம்ம அதுக்கப்புறமா நம்மளை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வராங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். 2 பேருமே ஒன்று இணைஞ்சு செயல்படுறது தான், வேறு வழி கிடையாது. இருக்கிறதே 47. இதில் பாதி பிடுங்கிக்கிட்டு பாதி இங்கிட்டு இழுத்துக்கிட்டு என்னத்தை பண்ண போகிறது. இப்போ வந்து இவங்களுக்கு வேலுமணி தரப்புக்கு தான் இவங்க கொடுத்துருக்கிற லெட்டர் இருக்குல்ல, அந்த கடிதத்தில் எம்எல்ஏ பதவி பறிக்கணும்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எங்கள் கொறடா சொன்னதை மீறி செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறார். இப்போது அதெல்லாம் வாபஸ் வாங்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி. சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சோன்னா வாபஸ் வாங்கிடுவார். வாபஸ் வாங்கிட்டார் அப்படின்னா வேலுமணி தரப்புக்கு பிரச்சனை இருக்காது. வேலுமணி தரப்பும் அப்படியே தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு தற்காலிகமாக பெருமூச்சு விட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேலுமணி எடப்பாடி பழனிசாமி சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த சமாதானம் எத்தனை காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கணும். நம்ம பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.